ஏசாயா 41:14. யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தருக்குள் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேல் யாக்கோபு எனும் பூச்சியே, பூச்சியாக இருந்தாலும் சரி, நான் புழு பூச்சி என்று அநேகர் சொல்லுவார்கள். அதை சொல்வதை சொல்லக்கூடாது என்றும் சொல்லுவாங்க. 2% கேட்கணும். ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு தான் இஸ்ரவேல். அதற்கு பிறகு வந்த சந்ததிகள் தான் இஸ்ரவேலின் சந்ததி. ஆபிரகாம் சந்ததி, ஈசாக்கு சந்ததி, அந்த இரண்டும் இஸ்ரவேலின் சந்ததி என்று குறிப்பிடப்படல. இஸ்ரவேல் என்ற பெயர் யாக்கோபுக்கு தான் வைக்கப்பட்டது. ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாயிருந்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் எண்ணப்பட்டான். இவனுடைய பேரன் தான் யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று பெயரை பெற்றான். அந்த வம்சத்திலே வந்த ஏசா என்பவன் கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறான். அப்படி அவனிடத்தில் என்ன காணப்பட்டது? தனிப்பட்ட முறையில் என்ன காணப்பட்டது? இவனிடத்தில் என்ன காணப்பட்டது? யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து போகிற நாட்களிலே தேவனை தரிசிக்கத்தக்கதாக இந்த வனாந்தரத்தின் வழியாய் நடந்து போனான். காடுகளின் வழியாய் நடந்து போனான். எத்தனை நாள் பிரயாணம் என்பது நமக்கு தெரியாது. அத்தனை நாள் பிரயாணத்துல ஒரு நாள் எவ்வளோ ஒரு கல்லை எடுத்து தலையில் வச்சு படுத்து தூங்குறான். தூங்குற நேரத்தில் நல்ல ஒரு தரிசனத்தை பார்க்கறான். ஒரு ஏணி போடப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில, பெரிய ஏணியில தேவதூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறதுமாய் காணப்பட்டார்கள். அப்போ யாக்கோபு ஈசாக்கு 2 பேரும் போதிச்சிருப்பான். ஏன்னா ஏசா ஈசாக்கு பிரியமானவன். ஈசாக்கு விரும்புகிற பிரகாரமான வேட்டையாடி கொண்டு வருவான். நல்ல மனைவி சமைத்து கொடுப்பார், நல்ல சாப்பிடுவான். ஏசா ஈசாக்கு பிரியமானவன். அவன் மூத்த சகோதரன், மூத்த மகன், சிரேஷ்ட புத்திரன். அதை பெற்றுக்கொள்ள அவன் தவறிவிட்டான். பயிற்றம் கூழுக்காக, அந்த கூழ் சிவப்பா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இதை ஒருவர் சிவப்பு கூழ் என்றால் அது அல்வாக ஒரு பிரசங்கம் பண்ணார். ஒரு இடத்துல நானும் அழைக்கப்பட்டிருக்கிற போயிருக்கேன். முதல் பிரசங்கம் அவர் பண்ணாங்க. அந்த கூழ் என்றால் அல்வாவுக்கு ஆசைப்பட்டான் என்று சொல்லுவார். பயிற்றங்கோல் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அது பயிற்றங்கோல். அந்த கூழுக்கு அவன் ஆசைப்பட்டான். அந்த நேரத்தில் அவனுக்கு இருந்த பசி தாங்க முடியல. பசி தாங்க முடியாததுனால சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டான். நான் சாக போற இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஊழியங்களிலே பசிதான் முடியவில்லை, கஷ்டங்கள் தாங்க முடியவில்லை, அவமானங்கள் தாங்க முடியவில்லை என்று ஊழியர்களை விட்டு விட்டு சென்றவர்களை எத்தனையோ பேர் உண்டு. கொரோனா காலத்திலே நம்முடைய ஊழியர்களை விட்டு சென்றவர்கள் உண்டு, அநேகர் உண்டு.
பெயற்றக்கூழுக்கு ஆசைப்பட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா இழந்தது போல இந்த பூமியின் காரியங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை ஊழியர்களை விட்டு சென்றவர்கள். ஆரம்ப நாள ஊழியத்திற்கு போன ஊழியத்திற்கு சென்ற சகோதரர்கள் பஸ்திக்கட்டும் மர இலைகளையும் பறித்து சாப்பிட்டு ஊழியக்காரர்கள் இருந்தார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பஸ்திக்கட்டும் மர இலைகள், கொய்யா இலை, மாயிலை போன்ற சாப்பிடக்கூடிய இலைகளை பறித்து ஊழியம் செஞ்சுட்டு 2 பேர் தங்குறதுக்கு இடம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் 2 பேரும் ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் சாட்சி உட்கார்ந்துக்குவாங்க. அப்போ பட்டினி அவர்களை பின்னோக்கி செல்லல, பட்டினியை கண்டு பின்னோக்கி செல்லல, காசு இல்லை என்பதற்காக ஊழியத்தை விட்டு விட்டு செல்லல, ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்கிறவர் எண்ணி முடியாத ஐஸ்வர்யமான அவர்கிட்ட என்ன இருக்குன்னு பொது ஜனங்களாலேயோ கூட இருக்கிறவங்களையோ கணிக்கவே முடியாது. அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கும் அவருக்கும் என்ன என்பதை குறித்து நமக்கு தெரியாது. வேறு தூரத்திலே வேறு மாநிலத்தில் இருந்ததுனால அதுக்கு எனக்கு தெரியாது. மிகுந்த ஐஸ்வர்யமான இருக்கிறார். அடிப்படையில் ஆரம்பத்துல போட வேண்டிய அஸ்திவாரத்தை முறையா போட்டார். அந்த பில்லர்லாம் முறையா ஆயிடுச்சு. வைக்கிற சுவர் மேல ஒட்டப்பட்டது அதெல்லாம் உறுதியா இருந்தாலும் அந்த நிலைக்கும். இல்லை என்றால் பூமியில வாழ்ந்து கொள்ளலாம். பரலோகத்துக்கு செல்லுகிறதுக்கு இந்த பூமியிலே கட்டப்படுகிற அஸ்திவாரங்களை போடுறோம். நம்முடைய எதிர்காலத்துக்கு நான் போடுகிற அஸ்திவாரங்களை போடுறேன். எதிர்காலங்களெல்லாம் படிப்பு தான் அவங்க எதிர்காலம் நினைச்சிட்டு இருக்காங்க. படிச்சு எல்லாருக்கும் வேலை கிடைச்சதா? படிச்சு எல்லாருக்கும் வேலை கிடைக்கல. நல்ல படிப்பு படிச்சுட்டு பிரசவிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஜிஎல்லா கூட போக முடியல. எம்ஏ படிச்சிருக்காரு, ஒரு ஜிஎல்லா போக முடியல. எத்தனையோ படித்த இளைஞர்கள் வேலைக்கு போக முடியல. பட்டதாரிகள் எத்தனையோ பேர் கொத்தனாருக்கு சித்தான வேலை செய்யறாங்க. இங்க வந்திருக்காங்க, வேலைக்கு இருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா ஆச்சரியமா இருக்கு. எம்ஏபிஏ படிச்ச ஒருத்தர் ஹோட்டல்ல சப்ளை பண்ணினார். சொன்னா சப்ளை பண்ணி நான் சாப்பிட்டேன். அதை படிச்சு எல்லாரும் வேலை வச்சிருச்சா? ஒரு மனிதனுடைய எதிர்காலமே படிப்பு என்பதாக. படிப்பு என்பது அவசியமான ஒன்று. ஆனா அந்த கல்வி மாத்திரம் நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார். சரியான வளர்ச்சி, சரியான ஞானம், சரியான அறிவு வளர்ச்சி இருக்கும். அரசு உத்தியோகம் பெற்றோர்கள் மாத்திரம்தான் முன்னேறினாலா? நான்லாம் இளைஞராக இருந்த காலத்துல அரசு வேலை இப்போ ஐடியாவே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு சம்பளம் அப்படி 400 ரூபா 450 ரூபா. 87 800 ரூபா 850 ரூபா 1000 ரூபா சம்பளம் பெரிய சம்பளம். 1200 ரூபா வாங்கினா அவங்களாம் பெரிய 87 86. எனக்கு அது மாதிரி ஐடியா கிடையாது. உழைக்கணும், சொந்த தொழில் செய்யணும், உழைச்சா முன்னேறலாம். இதெல்லாம் ஒரு கட்டத்தோடு தான் வாழ்ந்துருக்கணும். கட்டத்தோடு வாழ்ந்துருக்கணும், கணக்கு போட்டு வாழ்ந்துருக்கணும். அது சரியா வராது. உழைக்கணும். காலங்காத்தால சைக்கிளில் பொருட்களை வச்சு எடுத்துட்டு கிராமத்து பக்கம் போகும். அரசு ஊழியர் இருக்காங்கன்னா அவங்களாம் 10 மணி 9 மணிக்கு முன்னாடி அந்த ஓட்ட சைடாக போகணும், வரணும், சத்தம் போடணும், வியாபாரம் பண்ணணும். 10 மணிக்கு மேலே மார்க்கெட் பக்கத்தில் வியாபாரம் பண்ணணும். எல்லாம் என்னுடைய குறிக்கோள். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சொந்த தொழில் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் உலகத்தில் அந்த பகுதி ஒரு மனிதனால் வாழப்படி கர்த்தர் கிரியை செய்தார். அங்கே உள்ள ஒரு அதிகமான படிப்பு படித்த பட்டதாரி எனக்கு கீழே வேலை செஞ்சார். 3 வருடங்கள் நர்சிங் கோர்ஸ் முடிச்ச ஒரு நர்சிங் எனக்கு கீழே வேலை செஞ்சாங்க. படிப்பு மாத்திரம் போதாது. எதிர்காலத்துக்கு அனுபவங்களும் அறிவும் தேவனுடைய நட்பு அப்படின்னு எனக்கு ஆண்டவர் தெரியாது. ஆனா உண்மை எனக்கு இருந்தது. தேவன் விரும்புறது முக்கியமான உண்மை என்ன அவர் விரும்புகிறார்.
தேவன் விரும்புகிற ஏதோ ஒரு காரியம் இடத்துல இருந்தது பாருங்க. யாராவது அதிகமாக நேசிப்பாங்க. இவர்கள் விரும்புகிற ஏதாவது நாங்கள் இருக்கு. தேவன் விரும்பின ஏதோ என் இடத்துல இருந்தது. ஆக உலகத்தில் வைத்து வைக்கப்பட்ட ஒரு நல்ல ஐஸ்வர்யம் காப்பாற்றிக்க தெரியல. நல்ல ஐஸ்வர்யம் கிடைச்சு காப்பாற்றிக்க தெரியல. எதிர்காலம் என்பது என்ன? படிக்க வைக்கிறீங்களா? படிக்க வைங்க. அஸ்திவாரத்தை உறுதியா போடுறதுக்கு, அஸ்திவாரம் போடுறதுனால என்ன செய்யணும்? புளியக்கும் அடியில சட்டியை போட்டு அதை நல்லா தட்டி விட்டு மணலை போட்டு, முதல்ல மணலை போட்டு அது மேலே சட்டியை போட்டு நல்லா தட்டி விட்டு அது மேலே கலவை போட்டு அந்த கலவைக்கு மேலே கான்கிரீட் போடும். அந்த கலவைக்கு மேலே பில்லர் பேஸ்மெண்ட் எழுப்பணும். பில்லர் போனதுனால அப்படிதான் புளியை தோண்டி கீழே சட்டியை கலவையை போட்டு அது மேலே மணலை போட்டு அது மேலே கலவையை போட்டு அது மேலே கம்பியை வச்சு அது மேலே போட்டு அதில் பில்லர் போகும். இந்த அஸ்திவாரம் தான் முக்கியம். படிக்க வைங்க. என்னென்ன படிக்கிறீங்கன்னு உங்களுடைய வசதிக்கு தக்க படிக்கும். விரலுக்கு அந்த வீக்கம் உலகத்தில் பணம் வச்சுருவோம். உங்களுடைய பலத்துக்கு தகுந்தபடி செய்யலாம். படிக்கும் பொழுது கிறிஸ்துவை குறித்து பிள்ளைகளுடைய மனதிலே போட்டு வைக்கணும். கிறிஸ்துவை குறித்து, சத்தியத்தை குறித்து பிள்ளைகளுடைய மனதிலே நாம் போட்டு வைக்கும் பொழுது அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லைன்னா பிரயோஜனம். ஈசாக்கும் ஏசாவும் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தாங்க. ஈசா யாக்கோபும் ஏசாவும். ஈசோக்கு ஆபிரகாமுடைய குமாரன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஈசாவுடைய குமாரன் யாக்கோபும் ஏசாவும் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தாங்க. என்னமோ தெரியல, யாக்கோபுக்கு உள்ள ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவர் பிடிச்சிருச்சு. ஏசாவுக்குரிய எந்த ஒரு விஷயமும் ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனால ஏசாவை வெறுத்தார் என்றே வேதம் சொல்லுது. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தார். ஒரே வீட்டில் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். எல்லாம் நல்ல விதமா செஞ்சு நல்ல விதமா இருக்காங்க. நல்ல விதமா ரெண்டு அண்ணன்மாரும் அரசு வேலைக்கு போனாங்க. நான் ஒரு மாத்திரம் கைவிடப்பட்ட மாதிரி இருந்த. என்ன அது ஏனோ தெரியல. அது அவரோட நியமிக்கப்பட்ட ஒரு பாதை. அப்போ ஒரே வீட்டில் தான் வளர்ந்தாங்க. எல்லாம் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம். நான் மட்டும் கூட இருக்காருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்சிருச்சு. அதனால என்னால கவனமா இருந்தா, சாக வேண்டிய நேரத்திலோட காப்பாற்றினா, தற்கொலை செய்து தேதி வைத்த பொழுது கூட தற்கொலை பண்ணிட்டு சாக முடியல. கர்த்தர் கொண்டார். என்னமோ ஒரு காரியம் பிடிச்சிருச்சு. அந்த நாள்ல உங்களுடைய சகோதரர் வேற கோயில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போவாங்க. நண்பர்கள்லாம் இருக்காங்க. இந்து நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க. பிராமண ஐயன் வீடு நண்பர்கள்லாம் இருக்காங்க. அந்த வீடுக்கெல்லாம் போவோம். இவர்கள் கோயிலுக்கு போவோம். நாங்கள் சேர்ந்து போவோம். விளையாட்டாக போவோம். அப்போ அங்கே சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்கும். அப்போ அவங்க கும்பிட்டு கையை சுற்றி வருவாங்க. எங்கள் அண்ணனும் அதை சுற்றி வருவார். கை கேட்டு கொடுத்து எல்லாமே செய்வாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா ஆண்டவர் பிடிக்காதுன்னு பிரசங்கத்தில் கேள்விப்பட்டேன். அப்போ வேதமெல்லாம் என்னன்னு தெரியாது. பிடிக்காது, இருக்கிறார் பிடிக்காது என்ற பிரசங்கத்தில் கேள்விப்பட்டு ஆராதனை செய்ய மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்றதை தவிர்க்கணும். அப்பவே நான் ஆண்டவர் பிடிக்காதுன்ற பிரசங்கத்தில் கேள்விப்பட்டேன். அப்போ அவங்கெல்லாம் செய்யறத பார்க்கும்போது எனக்கு செய்யணும்னு தோணுறது மாத்திரம் இல்லை, அது பிடிக்கல. அங்கே போக மாட்டான். சின்ன சின்ன சிலை இருக்கும், சின்ன அதை சுற்றி கும்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி 7 9 எத்தனை கணக்கு நிறையா எல்லாத்துக்கும் வச்சுக்குவாங்க. சும்மா நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ எனக்குள்ளே அவருக்கு இப்படித்தானே இன்னதுன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைகளுக்குள்ளாக சத்தியத்தை போட்டு வச்சா அந்த பிள்ளைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதே பிரச்சனை தானே என் கண்ணன் கேட்டாங்க. இந்த கோயிலுக்கு தான் போகணும், அவங்க மட்டும் பிரச்சனை தான் இவரும் கேட்டாரு. வீட்டுக்கு ஏதாவது ஜோகம் பண்ணாலும் பின்னாடியே ஓடி போயிடுவோம். சின்னார் வருவாங்க, ஜோகம் பைபிள் வருவாங்க. இந்த பார்க்கணும் பின்பக்கமாக நாங்கள் 2 பேரும் ஓடி போயிடுவோம். அண்ணன் தம்பி சொல்லவே இல்லை. நாங்கள் 2 பேரும் நண்பர்களாக தான் பழகணும். ஒரு சிலர் 2 பேரும் மாற்றி மாற்றி குடிச்சுக்குவோம். 2 பேரும் நண்பர்கள், உயிர் நண்பர்களை போல தான் பழகணும். ஒரே காயப்படுத்து தலையணித்து ஒரே ஒரு போது ஒரே தட்டில் சாப்பிட்டு இப்படி தான் நாங்கள் வளர்த்தோம்.
அப்ப இப்படியெல்லாம் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம். அவருக்குள்ள உள்ள என்னன்னு தெரியல, எனக்குள்ள என்னவோ ஆண்டவர் பிடிச்சிருச்சு, என்னை ஓடிக்கிறதுக்காக. அப்போ ஈசா பிள்ளைகள் யாக்கோபு ஏசா, இந்த ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று யாக்கோபுக்கு ஆண்டவர் பிடிச்சிச்சு, ஏசாவுக்குள்ள எதையுமே ஆண்டவர் பிடிக்கல, வெறுத்தா. எத்தனை பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, இதுல எத்தனை பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்லி, எத்தனை பிள்ளைங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. உண்மையிலேயே உள்ளத்தின் ஆழத்திலே சத்தியம் இருக்கிறதா ஓரளவு நினைக்கலாம், ஓரளவு நினைக்கலாம். எனக்கு ஒரு அவ்வளவு மதிப்பு, கம்பார்ட் சொல்லி ஒரு அவ்வளவு மதிப்பு வீட்டில் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, ஒரு இமையளவு மதிக்க மாட்டாங்க. எங்க டாக்டர் ஊர்ல அவ்வளவு ஃபேமஸான டாக்டர், எங்க வீட்டில் ஒரு மதிக்க மாட்டாங்க, குடிகார டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் மதிக்கல, ஆனா மனிதன் முகத்தை பார்த்தான், கற்றோ இதயத்தை பார்க்கிறான். பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, எத்தனை பிள்ளைகள் சுத்தியணும், எத்தனை பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டது, அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவருக்கு பிடித்தது யார், தேவனுக்கு பிடிக்காதவர்கள் யார், இதை இன்றைக்கு நாம சரி பண்ணணும். இன்றைக்கு சரி பண்ணாம விட்டாச்சுன்னா எதிர்காலத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, எதிர்காலங்களிலே சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது, நித்திய ஜீவனை மறுமையிலே சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியாது. தேவனுக்கு பிரியமான ஏதாவது நமக்கு தெரிந்து அதை செய்தால் தெரியாமல் இருந்தாலும் கர்த்தருக்கென்று நம்ம ஒரு வைராகியம் இருக்கும் என்று சொன்னால் பூச்சி போலதான் இருந்தான். துளசியை அண்ணன் வகதேடான்னு தெரிஞ்சு போச்சு. மூத்தவன் துளசியை வகதேடம் யாரு, நல்ல வீரன். ஏன்னா வேட்டையாடுங்கிறது தான் அவனுடைய பொழுதுபோக்கு, வேட்டையாக அவனுடைய பொழுதுபோக்கா இருந்தா அந்த காலத்துல துப்பாக்கி தான் கிடையாது, வில்லு தான். வில்லை எடுத்துட்டு போய் வேட்டையாடிட்டு வருவான், அம்பை வேட்டையாடிட்டு வருவான். அப்போ அவன் எவ்வளவு சிறந்தவனா இருப்பான். கிட்ட வந்துச்சுன்னா கொட்டி கூட அவனால கொள்ள முடியும். அப்ப அவ்வளவு பெரிய வீரன். யாக்கோபை கொல்லுவது அவனுக்கு கஷ்டமான விஷயம் இல்லை, அது ஒரு விஷயமே கிடையாது. யோவா அப்னேரை கொண்டது போல ரகசியம் சொல்றவான் கூட்டி போய் குத்திட்டானா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ யாக்கோபு என்பவன் ஏசாவுடைய பார்வையிலே ஒரு பூச்சி தான், பூச்சி தான், பெரிய வீரன் கிடையாது. யாக்கோபுக்கு வேட்டையாடவும் தெரியாது, பட்டயத்தை கையாளவும் தெரியாது. அவன் போகும்போது ஒரு கோலை தான் எடுத்துட்டு போனான், ஊனி நடக்கிறதுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா விரட்டுறதுக்கு ஒரு கோலை மாத்திரம் எடுத்துட்டு போனான், மற்ற எதுவுமே கிடையாது. ஆனா ஏசா வேட்டையாளர்களும் வில்லும் அம்புமாக வீட்டுக்குள்ளே சுற்றி தீருவான். அப்ப யாக்கோபு ஒரு பூச்சி தான். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது. இஸ்ரவேல் இன்றைக்கும் சிறு கூட்டம் தான். ஆபிரகாமின் சந்ததி என்பது வேற, ஏசா வழியா கேத்தூரான் வழியா ஆகாரம் வழியா எல்லாம் பிறந்த சந்ததி எல்லாமே ஆபிரகாம் சந்ததி. உலகம் நிறைந்து கிடக்கிறது. சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல பெருகப்படுவே, கடற்கரை மணலை போல பெருகப்படுவேன்னா ஆபிரகாம் சந்ததி பெருகி கிடக்கிறது உலகத்தில். யாக்கோபு என்பவன், இஸ்ரவேல் என்பவர்கள் யாக்கோபின் வம்சத்தார் மட்டும், அந்த 12 கோத்திரத்தார் மட்டும். அவர்கள் சிறு கூட்டம். இன்றைக்கும் அந்த நாட்டை எதிர்த்து ஒருவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நடந்த யுத்தத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். இவ்வளவோ நடந்த யுத்தங்கள் 20 நிமிஷத்துல 5000 ஏவுகணை. கடந்த நாட்டில் இஸ்ரேல் மேல 20 நிமிஷத்துல 5000 ஏவுகணை. என்ன செஞ்சது? இவங்க என்ன பண்ணாங்க? இங்கிருந்து வர ஏவுகணைய வானத்திலேயே அழிக்கிற மாதிரி ஏவுகணை விட்டாங்க.
சின்ன நாள் அந்த காலத்துல சொல்லுவாங்க, சுண்டக்காய் நாள்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நாள் சின்ன நாள் சுண்டக்காய் நாள் என்று அப்ப சொல்லுவாங்க. எந்த வருடத்தில் நடந்ததோ தெரியாது. 24 தேசங்கள் ஒன்று சேர்ந்து அந்த இஸ்ரேல் தேசமாய் யுத்தம் பண்ணிட்டு என்று சொல்லுவாங்க. அப்ப எனக்கு சரியா போறது தெரியும். பிரசங்கத்துக்கு கேட்கறது யாருக்கு போறா சபைக்கு? ஏதாவது சொல்லுவாங்க, வீட்டில் திட்டுவாங்க, ஏதாவது போறாங்க. அப்போ இன்றைக்கும் அந்த நாட்டை ஒன்றும் செய்ய முடியாது, என்றைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு நாட்களிலே இஸ்ரவேல் படைகளால் சூழப்படும் நாட்களிலே கர்த்தருடைய வருகை ஆயத்தமாகிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் என்பது சிறு கூட்டம். யாக்கோபு என்னும் பூச்சி இஸ்ரவேல் சிறு கூட்டமே பயப்படாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அது என்றைக்குமே உங்க நாட்டிலிருந்து இந்த நாட்டு வரைக்கும் வருகிறது. நான் உங்கள் துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் வருகிறார். யாருடைய பரிசுத்தர் என்றால் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அந்த சந்ததிக்கும் அவர் பரிசுத்தர். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவித்திலே அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற யாவரும் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்கிறார், நாம் இஸ்ரவேலா இருப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு துணை நிற்கிறார். நாம் ஒரு சிறு பூச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யாரும் கண்டுக்கலன்னாலும் பரவாயில்ல, சுலபமாய் நசுக்கிடுவார்கள் என்ற சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கவதாரியை வேட்டையாடுவது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெருப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட வந்தார்? கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. கர்த்தருடைய சமூகம் என்பது எங்கே? கர்த்தருடைய சமூகம் என்பது என்ன? உண்மையாய் நாம் தேடும் போது, அவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நாம் ஆயத்தமாகும் போது, அவர் நமக்கு தரிசனத்தையும் வெளிப்பாட்டையும் கொடுக்கிறதற்கு அவர் ஆயத்தமாகும் போது, நாம் நிற்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். சமூகம் நம்முடைய சமூகமே பாக்கியமே என்று சொன்னால், அந்த நிலையில நாம் ஒரு இடத்துல நிற்கும் போதும், முழங்கால் போடுவதோ சாட்சியா இருக்கும் பொழுதோ, அதான் கர்த்தருடைய சமூகம். தாவீது அப்படிப்பட்டவனா இருந்தான். அவன் எப்போ வேணாலும் விசாரிப்பான், ஆண்டவரிடத்துல எப்போ வேணாலும் விசாரிப்பான், உடனே பதில் கொடுப்பார். தாவீது எப்போது கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவனாய் காணப்பட்டான். சொன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற அவனுக்கு சவுளுடைய பார்வை மலைகளில் ஒரு கௌதாரி வேட்டையாடுவது போல. ஒரு பறவை யார் வேட்டையாடுவா? ஒரு வேடன் தான் வேட்டையாடுவான். ஒரு பறவைய வேடன் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒரு வலையை விரித்தோ அல்லது ஒரு அம்பு வில்ல வைத்தோ அல்லது எங்கூட முட்டிகள்னு சொல்லுவாங்க, எதற்கு ஏற்ற பெட்டைன்னு சொல்லுவாங்க, அடிக்கிறது, எவ்வளோ முட்டிகள்னு சொல்லுவாங்க. அதை வச்சு எதையோ ஒன்று வச்சு அடிச்சு எடுத்துட்டு வருவான். ஏன்னா வைக்கப்படும் உடனே சமைச்சு சாப்பிடுவோம், இல்லை விற்று அதை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வேண்டியது வாங்கி சாப்பிடுவோம். இது வந்தான் ஒரு வேட்டைக்கார், கௌதாரி வேட்டைக்காரி வந்தான். இப்ப என்ன பண்றான்? இஸ்ரவேல் ராஜா மலையில் ஒரு கௌதாரி வேட்டையாடுறது போல இஸ்ரவேல் ராஜா ஒரு தெள்ளு பூச்சி தேட வந்தாரோ. தெள்ளு பூச்சி, பூச்சியில் எல்லாத்தையும் தெரியும். தெள்ளு பூச்சின்னா எல்லாத்தையும் சரியா பார்த்த ஞாபகம் இல்லை. அந்த பூச்சியை நசுக்குனா கேட்க ஆள் கிடையாது. தெள்ளு பூச்சியை நசுக்குனா, இல்லை ஒரு நேரம் தூக்கி ஒருத்தர் வச்சா, இல்லை ஒரு பூனை அதை பிடிச்சிச்சுன்னா என்ன செஞ்சாலும் அதை கேட்க ஆள் கிடையாது.
அதை தூக்கி வாய்க்கால போட்டா, ஆற்றுல போட்டா, தூக்கி தூரம் போட்டா என்ன செஞ்சாலும் கேட்க ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில தான் தாவீது இருந்தான். அப்படிப்பட்ட நிலையில இருந்த தாவீது இவனை தேடி வர்றான் ஒரு ராஜா. இவனை தேடி வரும்போது தெல்லும் பூச்சியை தேட வந்தாரோ என்று அவன் சொல்கிறான். தெல்லும் பூச்சியாக இருந்தான். தாவீதுக்கு தேவன் துணையாக இருந்தார். 18 கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். இப்படி பயந்தான், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பது அன்னைக்கு சவுலுக்கு தெரிஞ்சது. இன்னும் எத்தனை பேருக்கு தெரிஞ்சது என்னவது இல்லை. ஏதோ அபிகாயில் என்னப்பட்டவர், நாபாலின் மனைவியா இருந்த அபிகாயில் என்னப்பட்டவள் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து மன்னிப்பு கேட்டான். அவனுடைய படைக்கு பயந்தாளா இல்லை தேவடைய மனுஷன் என்பதனால் வந்தாலே ரொம்ப தெரியல. வந்தா. ஆனா அதுக்கு முன்னாடி தாவீதை கண்டு பயந்த ஒருவன் தான். கோலியா கூட எதிர்த்து நின்றான். கோலியா கூட தாவீதுக்கு பயப்பட்டான். எதிர்த்து நின்று தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். கோலியாத் தாவீது பார்த்துறான், நீ தடிகளோடு கூட வருகிறது, நான் என்ன நாயா தடியோட வர, நான் எவ்வளவு யாரும் தெரியுமான அவனுக்கு யாருமே பயப்படல. ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். ஆனா சவுல் அந்த தேசத்தின் ராஜா அவனை கண்டு பயந்தான். அவனை கண்டு பயந்து அவனை தள்ளி அப்புறப்படுத்தி வைத்தான். 14 காரணம் என்ன? தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமான என்னதான் இருக்குன்னா, தகப்பனுடைய உபதேசம் தாவீதுக்கு கிடையாது. எப்படி இந்த தாவீது ஆண்டவரை தெரிந்து கொண்டான் என்பதே ஆச்சரியம். உலகத்திலே கைவிடப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் வம்சத்துல வந்ததுனால, யூதா கோத்திரத்துல வந்ததுனால ஏதோ அவன் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அங்க அதிகமான இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு தான் ஆராதனை செய்தார். அவருக்கு தான் வழிகளை செலுத்தினார். இதன் வழியா எப்படியோ யாரோ சொல்லி எப்படியோ தாவீது கர்த்தரை தெரிந்து கொண்டான். வீட்டுக்குள்ள அவனை சேர்க்கல. சிறுவனா இருக்கும் பொழுதே அடிமைகளுக்கு அடிமையாய் ஒதுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவன் தாவீது. சங்கீதங்களை முழுசா வாசித்து பாருங்க. தாவீது சங்கீதங்களை முழுசா வாசித்து பாருங்க. அந்த சூழலில் வளர்ந்த தாவீது கர்த்தருக்குள்ள வளர்ந்து எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றபடியினால் தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான். அதற்கு காரணம் என்னென்றால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். உலகத்தில் எனக்கு ஒற்றுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பாக்கியவான். கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறது என்றால் நீங்கள் பாக்கியவான். அப்படி ஒரு சூழ்நிலை தான் தேவனை தாவீது தனக்கு தகப்பன் தாயுமாக அவன் தெரிந்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். தனக்கு தலைவராக நடத்துனராக ஏற்றுக்கொண்டார். தனக்கு ஆசிரியராக பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டார். வேற யாருமே தாவீது கிடையாது, கர்த்தர் ஒருவர் தான். ஆகவே அவரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை. அப்படி அவரே சார்ந்து கொள்ள அப்படின்னா கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அதனால தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அவன் மகா புத்திமானாய் நடந்ததை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான். மகா புத்திமான். இவனை உடனே புத்தி கொண்டா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவனை சேர்ச்சா கண்ணு சொல்லிட்டா போதும். ராஜா அவனை பார்க்க வேண்டியதில்லை. இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு அவனை போய் தலை கட்டிக்குவான். கை எடுனா கை எடுத்துருவான்.
இவன் தன் வலதுகரத்தினால் பட்டயத்தை எடுத்து செய்து எனக்கு மேல் பெரியவனாக பார்க்கிறான். இந்த வலதையை எடுத்து போடு. கட்டவர்கள் எடுத்தாலே ஒரு ஒன்று பண்ண முடியாது. ராஜாக்கள் அப்படி செய்தார்கள். சரி, வரலாறு சரித்திர சான்று பெற்ற சில காரியங்களிலே அந்த அந்த வளைவு பொறியாளர் அவருடைய கட்டைகளை நான் கேள்விப்பட்டது, படித்ததை கேள்விப்பட்டேன். ஷாஜகான் தாஜ்மஹாலுக்கு வரைபடம் கொடுத்த அந்த பொறியாளருடைய கட்டைகளை வெட்டினான் என்று நான் கேள்விப்பட்டேன். வரலாற்றில் இருந்து வருது என்னன்னு தெரியல. கட்டைகளை வெட்டி, ஏன்னா இதுபோல ஒரு கட்டடம் உருவாகக்கூடாது அப்படின்னா அதான் செய்வான். கட்டைகளை வெட்டி வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டு வந்தான். அதற்கு கட்டளையிட்டான் என்று நான் கேள்விப்பட்டேன். ஏதோ நான் சின்ன இருக்கும் முன்னோர்கள் யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ தாவீது கட்டவரை வெட்டிட்டா வரும், பட்டயத்தை பிடிக்க முடியாது. கட்டவர்ன்றது ரொம்ப முக்கியம். கட்டவரை உபயோகப்பட்டாங்க சாப்பிடுங்க. நீங்கள் ஸ்பூனில் சாப்பிட்டாலும் சரி, கையால் சாப்பிட்டாலும் சரி, கட்டவரை உபயோகப்படுத்தலைன்னா சாப்பிட முடியாது. 5 வருடம் ஒன்றா இருக்கா, எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. 5 வருடம் ஒன்றா இருக்காது. 5 வருடம் ஒரே மருந்துன்னா நீங்க எந்த பொருளையும் எடுக்க முடியாது. பாருங்க, இப்படி இருக்குல்ல, 5 வருடம் இப்பதான் ஒன்றா இந்த பொருளை எடுக்கும் போது அது ஒன்றா. ஆக அது அப்படிதான் இருக்கணும். தேவன் அப்படிதான் வச்சிருக்காரு. ஒருவருக்கு ஒரு வித்தியாசமா இருப்பீங்கன்னா இப்படிதான் வச்சிருக்காரு. இப்படி இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்ய முடியும். இப்படி இருந்தாலும் குடும்பங்களை நடத்த முடியும். ஆனா பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டவனுக்கு பயந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டவனுக்கு பயந்தான். கர்த்தர் இருக்கிறான்னு பயந்தான். பொழுது அறிவாளி ஒன்றுமே சொல்ல முடியாது. தானியேல் இடத்துல பிரதானிகள் போறாங்க. ஞானிகளை கொலை செய்ய ராஜா உத்தரவிட்டபடினால் கட்டளையிட்டபடினால் தானியேல் இடத்துல பிரதானி வீரர்கள் போறாங்க. எதுக்கு அவனை கொலை செய்யறது? தன்னை கொலை செய்ய வருகிற ஒரு இடத்துல பேச முடியுமா? தானியேல் புத்திமானாய் பேசுறான். இவ்வளவு அவசரமாய் இந்த கட்டளை ராஜாவினால் வருவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறான். சொல்றான், இந்த மாதிரி ராஜாவின்ற சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். ஒருத்தரால முடியல. நல்லா ஞானிகளை கொலை செய்ய ராஜா கட்டளையிட்டார். எனது தவணை கூட நான் சொல்றேன், போய் சொல்லு. அப்போ கொலை செய்ய வர்றான். ராஜ கட்டளை, அரச கட்டளையை ஒரு மீறுவான்னு சொன்னா இவனை என்ன வேணா ராஜா செய்யலாம். அவனை கொலை செய்யலாம். சிறச்சேதனை அவனை கொலை செய்யலாம். அரச கட்டளை செய்துதான் ஆகும். அரச கட்டளையை பெற்று ராஜா உத்தரவை பெற்று வருகிற ஒரு இடத்துல புத்தியாய் பேசி ஞானமாய் பேசி அவனை பதில் சொல்ற அளவு பேசிட்டான்னா இந்த தானியம் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவனா இருக்கு. அப்படி போல தாவீதுக்கு ஒரு ஞானம் இருந்தது. இந்த ஞானத்தை கண்டு அவன் மகா புத்திமான எண்ணத்தை கண்டு ராஜாவே பயப்பட்டான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் கர்த்தரை தன்னோடு வைத்திருந்தான். தாவீது ஒரு தெள்ளு பூச்சிக்கு சமமாக ஏசா 51:17 எழும்பு எழும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை ஏசா 54 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கால் போகும். உனக்கு விரோதமாய் நாய்க்கள் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரியின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும். சவுல் வர்றான். தாவீதை கொலை செய்ததுக்காக வர்றான். சவுல் அந்த பக்கமும் தாவீது இந்த பக்கமும் இருக்கான். நெருங்கிட்டான். பாரு 1 சாமுவேல்
23ஆம் அதிகாரம் 25 28 1 சாமுவேல் 23ஆம் சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் எந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். இனிமே அவங்க தப்பிச்சு போக முடியாது, தப்பிச்சு போகவே முடியாது. அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பெரிய கூட்டம். எத்தனை பேர் பாருங்க, 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளில் தேட போனான். 3000 பேர் வந்தாங்க. 3000 பேர் வரும்போது தாவீது மனுஷன் எத்தனை பேர்? 27ஆம் அதிகாரம் 2ஆம். தாவீதோட கூட இருந்த 600 பேர், சவுலோடு இருந்தவர்கள் 3000 பேர். 3000 பேர் யுத்தத்திற்கு பழகினவர்கள். இந்த 600 பேர் யார் என்றால் ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், அடங்காதவர்கள் எல்லாம் முதலாளிக்கு பயந்து ஓடி வந்துட்டாங்க. இவர்கள் பட்டயத்தை பிடித்து பயிற்சி பெற்றவர்கள். அந்த 3000 பேர் பட்டயத்தை பிடித்து பயிற்சி பெற்றவர்கள். 600 பேரை சுற்றி வளர்ந்துட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. வணைந்து கொண்டார்கள். உனக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. 27ஆம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்ந்ததை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். சவுல் தாவீதை பின்தொடர்ந்ததை விட்டு திரும்பி சுத்தி வளைச்சாச்சு. சுத்திலும் 3000 பேர் நிற்கிறாங்க. ஒரு 600 பேர் சுத்தி 3000 பேர் நிற்கிறாங்க. இப்ப கிட்ட போனா அவன் வெட்டியா என்ன செய்யலாம், பீஸ் ஆக்கிடலாம். சவுலுக்கு இருந்த அந்த வெறி அவனை என்ன பண்ணிருப்பானே தெரியாது. அத்தனை பேரும் வீரர்கள் என்று சொன்னால் பட்டயம் இல்லாம வரமாட்டான், கேடல் பட்டயம் இல்லாம வரமாட்டான், ராஜா பட்டயம் இல்லாம வரமாட்டான். இத்தனை பேர் 3000 பேரு. இவன் ஒருத்தன், ராஜா ஒருத்தன், 3000 ஒருத்தன் வந்திருக்கான். இந்த 3000 பட்டயமும் வேலை செய்ய முடியல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதையும் அந்த இடத்துல அந்த பட்டயத்தில் வேலை செய்ய முடியல. தாவீது சுலபமாய் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு போனான். தெல்லு பூச்சி தன்னைத்தானே சொல்றான், ஒரு தெல்லு பூச்சி. இஸ்ரவேல் என்னும் தெல்லு பூச்சி, இஸ்ரவேல் என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே. 3000 பேருக்கு முன்னாடி 600 எத்தனை பேர்? 5 மடங்கு அதிகம். 5 மடங்கு அதிகம் வந்திருக்காங்க 3000 பேர். அந்த சிறு கூட்டத்தை காப்பாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். சிறு கூட்டமா, நாம் ஒரு சிறு கூட்டமா, நம்முடைய குடும்பம் ஒரு சிறிய குடும்பமா? சின்ன குடும்பம் தான் சமைச்சோம். சின்ன குடும்பம், பெண்ணின் போதுன சின்ன குடும்பம். அந்த சின்ன குடும்பத்தில் இருந்த சவுல் ராஜாவான் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவன் என்ன பண்றான்? அதை நினைக்காம, தேவனை நினைக்காமல், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனுக்கு விரோதமாய் அவருடைய முழு பலத்தோடு கூட வந்து கொண்டிருக்கிறான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக வேண்டும் என்று சொன்னான்.
நாம் கர்த்தருடைய சமூகமாக இருக்கும். நாம் நிற்கிற இடம் கர்த்தருடைய சமூகமாக இருக்கும். எப்போதும் அவரை துதித்துக் கொண்டு, எப்போதும் அவரை பாடிக்கொண்டு, அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆவது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். தாசன்னா என்ன? வேலைக்காரன். யாக்கோபு ஆண்டவருக்கு என்ன வேலை செய்யலாம்? என்ன வேலை செய்யலாம்? அவன் லாபாரத்திலே போகும்போது இரவு நேரத்தில் ஒரு கல்லை தலைக்கு வச்சு தூங்கி, இந்த கல்லை அவருக்கு தூணாக்குன்னு சொல்லி ஒருத்தர் அவனையும் போனோம். திரும்ப வந்து மறந்துட்டான். மறுபடியும் நினைவுபடுத்தப்படும் பொழுது அவன் அதை செய்தான். வேற என்ன செய்தான் யாக்கோபு? நீ என் தாசன். அவ்வளவு பிரியமா இருந்தது. தாய் போதனம் அவனுக்கு அவ்வளவு ஏற்றமையாய் காணப்பட்டிருக்கிறது. தகவனுடைய போதனத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டான். எப்படி தெரியும்? தாத்தா சொன்னதான் தெரியும். தாத்தா யாக்கோபை பார்க்கல, ஈசாக்கு சொன்னதான் தெரியும். அப்பா சொல்லுவாங்கன்னா சொல்லியிருப்பான். இல்ல ஆண்டவருக்கு இப்படி பிரியமானது என்று போதி ஏதோ தேவனை குறித்து போதிட்டு அந்த யாக்கோபு பிடித்துக் கொண்டான். ஏசா பிடித்துக் கொண்டான். பிரியமானவன்ல அவனுக்கு சொல்லாம இருப்பாங்க. யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவன் தான் யாக்கோபு. இவைகளை நினைச்சுக்கோ. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு வரைக்கும் மறக்கல. நம்மை உருவாக்கினவர் யார்? யாக்கோபை தேவன் உருவாக்கினார். போராடினான், ஜெபத்திலே போராடினான். விடிந்தது நான் போகட்டும் என்று சொல்லும் போது, நீர் என்னை ஆஸ்வதித்தாருடைய நான் உன்னை போக விட மாட்டேன் என்று இருகப்பட்டு மறுபடியும் போராடினான். தேவனோடு நெருங்கி போராட முடியாது. அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. வல்லமையுள்ள தேவன் ஜெபத்திலே போராடினான். ஒருவேளை ஆவியான இடத்துல வந்து எப்படி தரிசனமாக தெரியல, போராடினான் ஜெபத்திலே. அப்போ நம்முடைய ஜெபம் பிடிவாதம் உள்ள ஜெபமா இருக்கணும். நம்முடைய பிடிவாதம்னா யார்கிட்ட இருக்கு? வீட்டுல, சொந்தக்காரங்களுக்குள்ள, ஊழியக்காரங்களுக்குள்ள, அப்பா அம்மாட்ட, பிள்ளைகள்கிட்ட, ஊழியக்காரங்கிட்ட தான் இருக்கு. பிடிவாதம் எங்க இருக்கணும்? தேவனிடத்தில் இருக்கணும். சமூகத்திலே கேட்கிறதை பெற்றுக் கொள்வதற்கு பிடிவாதம் சமூகத்திலே காத்திருக்கணும். அதிகமாக ஜெபம் பண்ணணும். யாக்கோபை செய்தான். ஆகவே இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு மனுஷனை விசுவாசம் எடுக்கணும்னு நினைச்சா முதல்ல ஜெபத்தை தான் போய் ஜெபம் குறைஞ்சதுன்னா அதெல்லாம் காணாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகும். ஜெப சிந்தையோடு ஊழியர்களுக்கு செல்லுற நேரங்கள்ல ஆரம்ப நாட்டிலே ஊழியருக்கு நான் செல்லும் போது அப்போ பயிற்சினால பஸ்ல தான் போகணும். உடல் ஊழியர்கள் ஒருத்தர் கூட அனுப்புவாங்க. ஆனே பயிற்சி தான் எனக்கு துணையா ஒருத்தர் அனுப்புவாங்க. பயிற்சி உள்ள ஒரு அப்போ 2 பேரும் ஒரு சீட்ல உட்காரக்கூடாது. ஏன்னா பேசிட்டு வரும், ஜெபத்தை கெட்டு போகும். ஆனா வேற வேற சீட்டு தான் உட்காரணும். அந்த ஜெபத்திலேயே போகும். அவையெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். ஊழியத்துக்காக செல்லும் போது ஜெபத்திலேயே போகணும். பேசிக்கொண்டு போகணும். ஜெபத்திலேயே ஆரம்ப நாட்டில் இருந்த ஊழியக்காரனை போல் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றொன்று மாற்றப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால் இவைகளே தான் மாற்றப்படும். எல்லாமே மாற்றப்படாது. நிறைய விஷயங்கள் மாற்றப்படாது. அந்த ஜெப சிந்தையிலேயே போகும். அங்க போய் நடக்கிற அற்புதங்களை கூட இவங்க சொல்லக்கூடாது. அவங்க தான் வந்து சாட்சி சொல்லணும்.
இப்படியெல்லாம் ஒரு கண்டிஷன் வச்சிருந்தார். அப்போ எப்போதும் ஜெபஸ்துதியா இருக்கும் பொழுது அதுதான் கர்த்தருடைய சமூகம். ஒருவர் என்னை திட்டினால் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை திட்டினார், என்னை அவமானப்படுத்தினால் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை அவமானப்படுத்தினார். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் போதுதான் அது, எப்போதும் ஜெபஸ்துதியில இருக்கும் போதுதான் அது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் இருந்தான். யாக்கோபும் அப்படிப்பட்டவனா இருந்தான். யாக்கோபும் அப்படிப்பட்டவனா இருந்ததினால் கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். ஏசா தன் தகப்பனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு பிடிக்காத ரெண்டு பெண்களை போய் கட்டிட்டு வந்தான். அவளுக்கு மனநோவா இருந்தார். அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத குழந்தைகளே ரெண்டு பெண்ணை கட்டிட்டு வந்தான். யாக்கோபு அப்படிப்பட்டவனா இருக்கிற இவன் கல்யாணம் இவன் அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. யாக்கோபு கல்யாணம் ராகேலை திருமணம் செய்து ஆசைப்பட்டான். லேயாவை கொண்டு விட்டான். ஏன் லேயாவை அவனுக்கு தெரியல? பிடிச்சு பார்க்கும்போது தெரியாது, தெரியல. அவர் யூத முறைப்படி இப்போது இருக்கிற இஸ்லாமியரை போல அந்த குர்தா போட்டிருப்பாங்க, முகம் மறைக்கப்பட்டு இருக்கும். ஆனா அந்த காலத்துல இப்படி லைட்லாம் கிடையாது, இருப்பு. ஆகவே லேயா அவனுக்கு தெரியல. விடிச்சு பார்த்தா முகத்தை பார்த்தா தான் லேயான்னு தெரியும். கூச்சப்பாரி உடையவளா இருக்கலாம். ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு 1-2 பேர் நண்பர் இருக்காங்க. அவன் வந்து நீ போய் ஜாக்கிரதையா எங்க பார்க்கறாங்கன்னு பேசுறாங்க, எங்க பார்க்கறாங்க நான் பார்த்தேன், எங்க பார்க்கறான்னு அவன் எங்க பார்க்கறான்னு காலையில் லேயாவை பார்க்கறான், இவன் எங்க பார்க்கறான்னு தெரியல. இவனை பார்க்கறானா பக்கத்துல எங்க பார்க்கறானே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஒட்டாட்டி கொடுத்தான். இதுக்கு 7 வருஷம் ஆளுங்க பாரு. இப்படி இன்டர்வியூ எப்படி நடக்குது, பொண்ணு கொடுக்குறது. இப்பெல்லாம் பொண்ணு பார்க்கணும்னா மாப்பிள்ளை போட்டு பேசணும், இதுதான் தேர்வு. இது நேர்முகத்தை அப்போ என்னன்னா 7 வருஷம் ஆளுங்கச்சான். ராஜேல ஏமாத்தினான். சரி அந்த மகளுக்காக 7 வருஷம் ஆளுங்கச்சு கேட்ட, இன்னும் 7 வருஷம் ஆளுங்கச்சான். ஆளுங்கச்சு இவன் பண்ண கல்யாணம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. தெரியப்படுத்துறதுக்கு அந்த காலத்துல தபால்லாம் கிடையாது. ஏதோ புறாவின் காலையில் கட்டி விடுவார்கள் நான் கேள்விப்பட்டு அதை பற்றி எனக்கு சரியா தெரியாது. நான் சிறுவனா இருக்கும் போது அப்படிலாம் கிடையாது. நான் எனக்கு தூரம் தெரியும் போதும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணான்னு தெரியல. பெற்றோருக்கு தெரியாமலே திருமணம் நடந்து பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு சொந்த ஊருக்கு வர்றான். ஆனா தேவன் யாக்கோபில் இருந்து லாபான் யாக்கோபை விரட்டி கொண்டு வரும் பொழுது லாபானுக்கு கர்த்தர் தரிசனமாகி எச்சரித்தார். நலமானதுதான் பேசணும். அப்போ லாபானுக்கு ஆண்டவர் தரிசனமானாரே, இதனால லாபான் பரிசுத்தமானா. நாம் என்ன செய்யறோம்? கர்த்தர் நமக்கு எதற்காக தரிசனமாறா, நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆகார் வனாந்தரத்தில் அழுதா, பிள்ளையும் அழுகுறான். ஆனா பிள்ளையினுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆகார் அழுதா, பிள்ளையின் சத்தத்தை தான் கேட்டார். ஆகாரே அவருடைய கண்களை திறந்தார். பிள்ளையை பிடித்து கொண்டு போ, மணி பெரிய ஜாதி ஆகுன்னு சொன்னார். கொண்டு போனார். தண்ணீர் துறவி அவள் கண்ணை திறந்த பிறகுதான் நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். ஆளுடைய கண்கள் இருந்தா அதே அநேக காரியங்களை பார்க்கலாம். அந்த காலத்துல ஆகாருக்கு கண்களை திறந்து விட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் திறந்திருக்கு? எலிசாவுடைய வேலைக்காவுடைய கண்கள் எலிசாவுடைய விண்ணப்பத்தை கேட்டபோது திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டிருந்தால்தான் வேதத்தை பார்க்க முடியும். வேதத்தை பார்த்தால்தான் நமக்கு பொறுமை செலுத்தமை கிடைக்கும். நம்மை நாமே மேன்மை நினைப்பது, பெருமை, கோபம் எல்லாம் அகற்றப்படுவதற்கு வேதத்தை பார்த்தாதான் முடியும்.
யாக்கோபுமே தேவன் அவ்வளவு பிரியமா இருந்தார். ஏசாமி வெறுத்தார். யாக்கோபின் செய்தி தேவனுக்கு பிடித்ததா இருந்தது. 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியினராக இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தேவனை குறித்து ஆபிரகாம் உத்தம இருதயத்தோடு இருந்தான். ஈசாக்கு யாக்கோபு உத்தம இருதயத்தோடு இருந்தான். தாவீது உத்தம இருதயத்தோடு இருந்தான். பரிசுத்தவான்கள் எல்லாருமே வேதத்தில் குறிப்பிட்ட பரிசுத்தவான்கள் எல்லாருமே உத்தம இருதயத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்பட்டபடி யாருக்கு? ஏன் நிறைய பேர் அற்புதத்தை பற்றி தெரியல, கர்த்தர் சோம்படுத்துவதை பற்றி தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. பேயாவது பிசாசாகவும் சொல்றாங்க. சில ஊழியக்காரனும் அற்புதத்தை நம்புகிறது இல்லை, ஆத்மாவுக்கு சில அற்புதத்தை நம்புகிறது இல்லை. யாருக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படுகிறார் சொன்னா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படுத்தி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் பார்த்துட்டு இருக்கார். சும்மா வேஷம் போடுறது, ஆராதனை வந்து எதையாவது நினைச்சிட்டு இருக்கிறது, ஆராதனை கனம் பண்ணாமல் இருப்பது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அது விளங்காது. பார்த்துக்கிட்டே இருக்கார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறது யார்? அதிக தேவையுள்ளவர்களே ஆண்டவர் உத்தமமா தேடுறது. நம்ம மாற்றம் புலம்பி கொடுத்தால் என்ன பண்றது? கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? ஆனாலும் பட்ட ஜெபத்தை பண்ணிடுவோம். பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவங்க பெற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவர்தான் கொடுக்கணும். அவர் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்னா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தான் அவர் தம்முடைய வல்லமை விளங்கப்படுவார். அவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் பெற்றுக்கொள்ளல. ஏன்? சிலர் எல்லாம் எனக்கு தெரியும், 1-2 பேர் தெரியும். இந்த ஊழியத்துக்கு நம்ம 90ஆவது வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடியே ஊழியத்தை இருந்தவங்கலாம் ஒருத்தர் இன்றைக்கும் ஒரு இடம் வாங்க முடியாது. அப்பவே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு புறப்பாட்டை பார்த்துங்க, அதிகாரிக்கு ஒரு 100 ரூபா, அப்புறம் 100 ரூபா பெரிய காசு. அரிசியில் 6 ரூபா 7 ரூபா பிரச்சனை நினைக்கிறேன். இன்னைக்கு நல்ல அரிசி அன்னைக்கு 6 ரூபா 7 ரூபாய்க்கு. அப்போ நான் 100 ரூபா கொடுத்துறேன், பார்த்து பட்டா போட்டுருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பட்டா வாங்கிடலாம், நீங்கள் செய்யுங்க காசை, நான் செய்கிறேன்னு சொன்னேன். நமக்கெல்லாம் வீடு பரலோகத்தில் தான். அப்படின்னா 2 பேர் எனக்கு தெரியும். 2 பேர் கடைசி காலத்தில் புலம்னாங்க. ஒரு ஊழியக்கார் எப்படியோ ஒரு இடத்த வாங்கிட்டாரு, இன்னொரு ஊழியக்கார் இன்னும் அப்படியே தான். சூழ்நிலை இன்னைக்கு என்னன்னா, எங்க ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தாலும் ஒரு வாழை எடுத்துட்டு போயிருக்கோம். சாப்பாடு வீட்டுக்கு வாங்கிட்டு இன்றைக்கும் அவருடைய நிலை. நமக்கு முன்னால் ஊழியம் வந்தது என்ன காரணம்? அவருக்கு நல்ல டாக்டர், டீச்சர், இன்ஜினியர், நல்ல விசுவாசம். தன்னுடைய பிரச்சனையை மாத்திரமே சொல்லி அப்போ ஒரு 100 ரூபா வாங்குறது தான் பேசுவார். நல்ல சாமர்த்தியம் உழைப்பார், நல்ல சுவிசேஷம் அறிவிப்பார், நல்ல வேத அனுபவம் உள்ளது. பைபிள் காலேஜில் படிச்சிருக்கோம். பைபிள் காலேஜில் அனுபவம் தான் தெரிஞ்சுக்கலாம். விஷயத்தை பெற்றாதான் ஊழியம் செய்ய முடியும், விஷயத்தை பெற்றாதான் விசுவாசம் வர முடியும். இன்றைக்கும் அவருடைய நிலை, எங்க ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தாலும் பாஸ் மீட்டிங் நடந்தாலும் பெரிய வாளி ஒன்று எடுத்துட்டு வருவார். மத்தியானம் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். எதுக்காக பார்த்துட்டு இருக்கா? யாருக்கு அவருடைய வல்லம் விளங்குன்னு சொன்னா தம்மை பற்றி
ஒட்டும் இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுடைய கண்கள் எல்லாரையும் தான் பார்த்தது. அவங்க படுற கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், இவங்க படுற கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், எல்லாரும் படுற கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். ஆனால் யாருக்கு உதவி செய்யலாம் என்றுதான் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எவருக்கு அற்புதத்தை செய்யலாம், எவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், எவருக்கு நன்மை செய்யலாம் என்றுதான் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மை உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர் யார்? இதுதான் பார்த்து ஆராதனை வருமானம் என்ன நோக்கத்தோடு வரும், எவ்வளவு ஆர்வத்தோடு வரும். இதை பார்க்க கர்த்தருடைய சமூகத்திலே தாவீது என்பவன் அப்படியே தான் கர்த்தருடைய சமூகத்தை தேடி போறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. பரிசெலுத்தும் இடத்துக்கோ இங்கே போறது அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆடு வச்சுருந்தான், வனாந்தரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருந்தான், ஆடு வச்சுருந்தான். இவன் எப்படிப்பட்ட பலியை பார்த்தா தெரியும். பலி செலுத்தும் போது தாவீது வரும் வரைக்கும் நான் போஜனம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி சாப்பிட்டு உட்கார்ந்து இவன் சாப்பிட்ட ஒருவேளை முதல் பரிவிருந்தாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அடிமைகளுக்கு அடிமையாக இருந்தவன் பரிவிருந்தை சாப்பிட முடியுமா? ஒருவேளை இவன் சாப்பிட்ட முதல் பரிவிருந்தாக இருந்திருக்கலாம். இந்த பரிவிருந்து இது தாவீதுக்காக செலுத்தப்பட்ட பலி. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகவே செலுத்தப்பட்ட பலி. இவன் கண்ட முதல் பலி இவனுக்காக செலுத்தப்பட்ட பலி. இதுல அந்த இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருந்த முன்னிலையிலே அது நடந்தது. அவன் சொல்ற இப்ப வந்தா நான் சாப்பிட மாட்டேன். தாவீது வந்த பிறகு அவனை அபிஷேகித்து அப்புறமாக போஜனம் பண்ணினார்கள். ஒரு தீர்க்கதரிசி அந்த ஈசாயை எதிர்க்கிற அளவுக்கு ஈசாய் சாதாரண கிடையாது. ஈசாய் அந்த ஊர்ல ஜமித்தார். போவாசுடைய பேரன் போவாஸ் போகும்போது என்ன சொல்றான், என்னிடம் கிட்டின ஒரு இருக்கான். அப்ப அந்த ஊரே 2 பேர் தான் பெரும்பணக்கார். ஊர்லய பட்டணத்திலே 2 பேர் தான் பெரும்பணக்கார். அவனுடைய பேரன் தான் ஈசா. ஈசாய் குமாரன் தான் தாவீது. இவன் எப்படி வாழ வேண்டியவன், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எப்படி வளர்க்கப்பட வேண்டியவன், எப்படி புறக்கணிக்கப்பட்டவன். அவன் கர்த்தரை யார் நமக்கு வழியே கிடையாது. இன்னைக்கு நமக்கு வேற வழியே இல்லைன்னா என்ன செய்யறாங்க, ஊழியர்காரன் கூட சிலர் தூக்கு போட்டு செஞ்சுதான் கேள்விப்படும். வச்ச பைப்பு காலத்தில் ஊழியர்காரன் குடியிருந்தார். அதுக்கு முன்னாடி அப்பா அந்த ஊழியர்காரர் தூக்கு போட்டு இறந்துட்டார். இது எப்போ சொன்னாங்கன்னா, ஒரு நாள் மாடியில் சும்மா படுத்துட்டு இருந்தோம். நானும் இன்னும் ஒரு ஊழியர்காரர் 3 ஊழியர்காரன் அங்கே பைபிள் படிச்சப்போ படுத்து நான் மட்டும் ஃப்ரீயாக எங்கே வேணால் போகணும். மற்ற பயிற்சியாக பசங்கள்லாம் போக முடியாது. ஊழியர்காரன் மட்டும் எங்கே போக வேணாம் போகணும். எனக்கு இன்னும் அதிக சலுகை கொடுத்தாங்க மூத்த போதன்னு சொல்லி படுத்துட்டு போது நல்லா தாடி வச்சு ஒரு ஆவி இந்த புக்கு அந்த போச்சு. இதாவுக்கும் இந்த ஆவிக்கும் வித்தியாசம் தெரியும். போகும்போது பக்கத்தில் மாஸ்டர் சொல்கிறேன், மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு போது பாருங்க, கொஞ்சம் வயசான தாடிலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் போது பாஸ்டர் இது என்னன்னு தெரியல, ஒரு விஷயம் போது சொன்னப்போ அப்போ அந்த மாஸ்டர் சொன்னேன். ஒரு மாஸ்டர் இருந்தாரு, இங்கே ஓடிட்டு சொன்னார், கடன் பிரச்சனை தாங்க முடியல, தற்கொலை செத்து போயிட்டாரு அப்படின்னு அந்த பாஸ்டர் கூட இந்த அந்த பக்கத்தில் இருக்கிறோம் ஒரு சமயம் நடத்திட்டு இருக்காரு. அவர் சொன்னார், அப்போதான் எனக்கே தெரியும். அதில் போன ஆவியை தான் பார்த்தேன். நான் அப்போ ஊழியர்காரர் கூட தற்கொலை செய்து கொள்கிறார்கள். என்ன காரணம்? வேற வழியே இல்லை. என்ன பண்றது? தாவீது புத்திமான நடந்தோம். என்ன நடந்தோம்னா வேற வழியே இல்லை. நம்ம சாக வேற வழியே இல்லை.
கர்த்தரை சார்ந்து கொள்வோம், கர்த்தரை பிடித்துக் கொள்வோம், வேறு வழியே இல்லை என்ற சூழலில் முற்றிலும் கர்த்தரையே சார்ந்து கொள்வார். நமக்கு எத்தனை பேருக்கு என்ன பிரச்சனை? வேற வழியே இல்லையா? ஒரு வழி இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். தாவீதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, அவனை தெரிஞ்சுக்கணும். கர்த்தரை பிடித்துக் கொள்வதுதான் ஒரே ஒரு வழி. வேற வழியே இல்லையா? கர்த்தரை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் அவர் பாதுகாக்கிறார், அவர் உயர்த்துகிறார், நம்மை நினைக்கிறார், எல்லாமே செய்கிறார். மக்களுடைய பார்வையில, ஜனங்களுடைய பார்வையில, தேசத்துடைய பார்வையில் நாம் ஒரு சிறு பூச்சி போல இருந்தாலும் யாக்கோபு என்று சிறு பூச்சியே, ஆவிக்குரிய இஸ்ரவேலே நீ பயப்படாதே என்றுதான் நம்மை பார்த்து கொள்வதாக. பயப்பட வேண்டிய அவசியங்களை கர்த்தரை சார்ந்து கொள்வோம், மிகுந்த புத்திமானாய் காண்போம். ஜெபம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உடைய திருவிழங்களை சூழ் எங்களை ஆட்டம் நடத்த முடியாது, நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பதியத்தக்கதாக உதவி செய்கிறார். வேறு வழியே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும், எத்தனையோ வழிகள் எங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய வழியே செம்மையானது, இதுவே உறுதியானது, ஆசீர்வாதம் நன்மை கொடுக்கக்கூடியது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு முற்றிலுமாக சார்ந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்கிறார். கூறி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் வல்லமை கடந்து வர, ஒவ்வொருவருடைய சரித்திரை காணுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள், வியாதிகள் இயேசு நாமத்தில் விரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதாக சமாதானம் தேவனே இறங்கி ஒவ்வொரு தெய்வமே குடிவந்த ஆடு யாவும் குடிவந்த சாட்சி அனைத்து மைந்தனாமோ கேசிருக்கிறப்பா. ஜபத்தை கேட்டபடியாலும் சொல்றோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஆத்துமாவே கர்த்தரை